இந்த திமுக அரசு நமக்கு வந்து சர்ச்சை இடிக்கிறோம் அப்படின்னு தூக்கிட்டு வந்து நிக்குது. நாம் தமிழர் கட்சி அங்க போய் நிக்கல அப்படின்னாக்க அதை இடிச்சு தள்ளுவதற்குண்டான அத்தனை ஏற்பாடுகளோடு இருந்தாங்க. நாங்க போய் நின்னோம், தடுத்தோம், நிறுத்துறோம். அதே போல இங்க அனகாபுத்தூர்ல வீடுகளை இடிச்சு தள்ளுறாங்க. வீடுகளை இடிச்சு தள்ளும் போது முதலாளாக நான் ஒரே ஒரு போன் கால் தான் பண்ண அண்ணன் சீமானுக்கு, அண்ணா இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குண்ணே, அனகாபுத்தூர்ல வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்க, நீங்க வரணும்ண்ணே அப்படின்னா. நாளை காலைல நான் வரேன்டா அப்படின்னாரு. மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு முதல் ஆளாக அண்ணன் சீமான் வந்து நின்னாரு. அனகாபுத்தூரில் தடுத்து நிறுத்துவோம்னாரு. அதை தாண்டி அவர்கள் இடித்து விட்டார்கள். நம்ம சொல்றோம், அவர்களுக்கு சொல்றோம், உங்களுக்கு இந்த பல்லாவரத்துக்குள்ளேயே பட்டாவுடன் கூடிய நிலத்தை நாங்க உருவாக்கி கொடுப்போம், இது எங்களுடைய உறுதிமொழி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதே போல இங்க நீர்நிலைகளை எடுத்து பாருங்க. தனியார் இடத்துல குத்தகை கொடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க நீர்நிலைகள் எல்லாத்தையும் எங்க இருந்து உறிஞ்சு கொண்டு போறது, எல்லாத்தையும் அள்ளிட்டு போறாங்க. நாம தடுத்து நிறுத்துறோம் அது எல்லாத்தையும். இங்க பொதுமக்களுக்கு சொந்தமான நீர்நிலைங்கிறது பொதுமக்களுக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றோம். தண்ணீர் இங்க வந்துருச்சு, மழை வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னாக்க அதை போக்குவதற்கு இவர்களுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. இன்னைக்கும் தத்தளிக்குது சென்னை. ஏன்னா மழை நீரை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான எந்த வக்கற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். என் மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கறது என்னன்னா, இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிச்சு நீங்க என்னத்தை தான் பார்த்துட்டீங்க? கடைசியில இருந்து 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலைமையில வச்சுட்டாங்க. எப்படி தெரியுமா? ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ உரிமை தொகை அப்படின்ட்டாங்க. எதுனா உரிமை? எது? இலவசத்துக்கு பிச்சை எடுக்கிறதா உரிமை? இலவசத்துக்கு பிச்சை எடுக்க நிலையில எங்களை கொண்டு வந்து வைக்கிறதா உரிமை? நீ இன்னைக்கு தேதியில நல்ல படிச்சு கல்வியானலாகி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அரசு உத்தியோகம் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த 1000மோ 500ஓ 2000மோ உனக்கு பெரிய காசா தெரியாது. அரசு உத்தியோகம் உனக்கு கிடைச்சிருச்சு, அரசு வேலை கிடைச்சிருச்சுனாக்க இந்த 2000 1000 பெரிய வேலையை தெரியாதுங்கிற பட்சத்துல இவனை எல்லாம் நீ எழுத்து மதிக்கவே மாட்டேன். ஓட்டுக்கு ஒருத்தன் 1000 ரூபாய் காசு கொடுக்குறான்னாக்க போடா நான் என் ஓட்ட தரமான வேட்பாளருக்கு போடுறேன்னு போட்டுருவேன். அப்ப என்ன பண்ணணும்? உன்னை அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் பெரிய காசு அப்படின்னு யோசிக்கிற லெவல்லே வச்சுக்கணும். அதே ஏழ்மையில் அதே வறுமையில் உன்னை வைத்துக் கொண்டே இருந்து விட்டால் நீ மீண்டும் மீண்டும் இந்த 1000க்கும் 500க்கும் வாங்கிட்டு அவனுக்கே ஓட்டு போடுவ. மீண்டும் மீண்டும் ஜெயிச்சு வந்தா 1000 கோடி 500 கோடின்னு கொள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுதான் இவர்களுடைய அரசியல். அதை மாற்றுங்கள் என் மக்களே. இந்த முறை மாற்றத்துக்காக வாக்களியுங்கள். படித்தவர்களாக இளைஞர்களாக நாங்கள் வந்து நிற்கிறோம். கரம்படியாத கரங்களாக நிற்கிறோம். எந்த விதத்திலும் கொள்ளையடிக்காத, லஞ்சம் வாங்காத, ஊழல் வாங்காத கொள்கை கொண்ட மக்களாக நாங்கள் நிற்கிறோம். அதே போல இங்கே ஒரே ஒரு கட்சி தாங்க பெண்ணியம் பேசுறவன், பெண்ணியத்துல வந்துட்டு சொல்றவன் எவன் வந்துட்டு செயல்பாட்டுக்கு வரமாட்டான். இப்ப செயல்பாட்டுல இருக்கிறது யாருன்னா மேதகு தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் தான். இங்கே 50% ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான இடங்களை ஒதுக்கி நிற்கக்கூடிய ஒற்றை கட்சியாக நாம் தமிழர் கட்சி நிற்கிறது.